சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலி திரைப்படத்தை தொடர்ந்து ரசிகர்கள் ஆவலோடு எதிர்பார்க்கிற திரைப்படங்கள் 3. ஜெயிலர் 2, அதை தொடர்ந்து தலைவர் 173 ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா KHRK நெல்சன் அவர்கள் இயக்கி ரஜினிகாந்த் அவர்களும் கமலஹாசன் அவர்களும் சேர்ந்து நடிக்கிற படம். இதில் வந்து தலைவர் 173 குறித்த ஒரு மாஸ் அப்டேட் ஒன்று கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னா, இந்த தலைவர் 173 உடைய இயக்குனர் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், சிபி சக்கரவர்த்தி அவர்கள், டான் திரைப்படத்தினுடைய இயக்குனர். இதில் சூப்பர் ஸ்டாருடைய லுக்கு அப்படிங்கிறது ஒவ்வொரு படத்துக்குமே நம்ம எதிர்பார்ப்போம். என்ன மாதிரி ஒரு கெட்டப்பில் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் வருவார் அப்படின்னு ஒவ்வொரு திரைப்படத்துலையுமே நமக்கு எதிர்பார்ப்பு இருக்கும். அது அப்போலேருந்து அதில் வந்து இப்போ இந்த தலைவர் 173 படத்துக்காக கிட்டத்தட்ட 83 விதமான தோற்றங்களை, சூப்பர் ஸ்டாருக்கான கெட்டப்ஸை முன்னணி டிசைனர்ஸ் பல பேரோட சேர்ந்து ரஜினிகாந்த் அவர்களுக்காக சிபி சக்கரவர்த்தி அவர்கள் வடிவமைச்சிருக்காராம். மொத்தம் 83. அதில் தனித்துவமான 3 ஸ்பெஷல் கெட்டப்புகள் வந்து தற்போது இறுதி பட்டியலுக்கு தேர்வாயிருக்கு. இந்த 3 லுக்குகளையும் ரஜினிகாந்த் அவர்கள் நேரில் பார்வையிட்டுட்டு தனக்கு வந்து எது பிடிச்சிருக்கோ அதை வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து செலக்ட் பண்ணுவார். அதுதான் வந்து இந்த தலைவர் 173ல சூப்பர் ஸ்டாருடைய லுக்காக, அவருடைய ஒரு தோற்றமாக வந்து இருக்கும் அப்படிங்கிற தகவல் வந்து வெளியாயிருக்கு. அது வந்து ஃபைனலைஸ் ஆகி ரஜினிகாந்த் அவர்கள் அதை முடிவு பண்ணதுக்கு பிறகு இந்த படத்துடைய ஸ்பெஷல் போஸ்டரோ அல்லது ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்து ரசிகர்களுக்காக வந்து வரலாம். ஒரு மோஷன் டீசர் மாதிரி ஏதாவது ஒன்று அப்படிங்கிற தகவல்கள் வந்து வெளியாயிருக்கு. அது வந்து இந்த 83ல் ஒரு ஃபில்டர் பண்ணி அதை ஒரு 3 தேர்ந்தெடுத்து அந்த 3 வந்து இப்போ சூப்பர் ஸ்டாருடைய பார்வைக்கு வந்து கொடுக்க போகிறாங்க. அந்த 3ல் எது சூப்பர், தனக்கு எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத ரஜினிகாந்த் அவர்கள் வந்து செலக்ட் பண்ண போகிறார். இது வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரசிகர்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு. ஏன்னா ஒரு பக்கம் ஜெயிலர் 2ல் அதே தோற்றம் தான், ஜெயிலர் 1ல் பார்த்தா அதே லுக்கில் தான் சூப்பர் ஸ்டார் வர்றாங்க. ஏன்னா அது ஜெயிலர் பார்ட் 1 தொடர்ச்சி இது அப்படிங்கிறதுனால. இன்னொரு பக்கம் KHRKலையும் நம்ம சூப்பர் ஸ்டாருடைய லுக்கை வந்து பார்த்துட்டோம், எப்படி மாசாக இருக்குது, அது ஒரு ஸ்டைலில் இருக்குது. இப்போ தலைவர் 173ல் சூப்பர் ஸ்டாருடைய லுக்கை வந்து நம்ம இன்னும் பார்க்கல. இது வரைக்கும் எந்த ஒரு போஸ்டரும் வந்து சூப்பர் ஸ்டாருடைய லுக் வைஸ் வந்து எதுவும் நமக்கு வந்து வரல. இதுக்கு பிறகு தான் வந்து இந்த போஸ்டர்ஸ் வந்து டிசைன் பண்ணி சூப்பர் ஸ்டாருடைய அந்த அவர் செலக்ட் பண்ணதுக்கு பிறகு அதுக்கப்புறம் அந்த அஃபிஷியலாக வரும். நிச்சயமாக எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு தோற்றம், ஒரு மாசான ஒரு லுக்கை வந்து ரசிகர்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க. இந்த ஏஜ்லேயும் சூப்பர் ஸ்டார் வந்து விடாமல் ரசிகர்களை பேக் டு பேக் படங்கள் வந்து கொடுத்து தொடர்ந்து வந்து என்டர்டெயின் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமா இருக்குது. RJ பாலாஜி அவர்கள் சொன்ன மாதிரி அடுத்த 5 ஆண்டுகளுக்கு தான் என்ன மாதிரி படங்கள் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கான அந்த ஒரு பிளானிங் வந்து சூப்பர் ஸ்டார்ட்டை இப்போவே வந்து பக்காவாக வந்து ஸ்கெட்ச் போட்டு வச்சுருக்காரு. இந்த பிளானிங் அப்படிங்கிறது RJ பாலாஜி அவர்கள் சொல்லியிருந்தாரு. நம்மளும் ரொம்ப தீவிர எதிர்பார்ப்போடு வந்து காத்துக்கிட்டு இருக்கோம் சூப்பர் ஸ்டாருடைய அந்த 3 ப்ராஜெக்ட்ஸ்க்காகவும். நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க தலைவர் 173 சூப்பர் ஸ்டாருடைய லுக்குக்காக, அது மாதிரி அடுத்தடுத்த சூப்பர் ஸ்டாருடைய படங்களுக்காக எவ்வளோ நீங்கள் வந்து ஈகராக வெயிட் பண்ணுறீங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.